கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னக்கா என் நம்பர்ல இருந்து போன் வந்துக்குது, யாருன்னு கேக்குற? ராணி, நெஸ்மாவினி ராணி தான் பேசுறியா? என்னக்கா இப்படி என்னென்னமோ கேள்வி கேட்டுன்னு இருக்கிற? ராணி தான்க்கா பேசுறேன். ஏன் நீ இப்படி கேட்டுன்னு இருக்கிற? அப்போ இங்க வீட்ல இருக்கிறது யாரு? வீட்ல இருக்கிறதா? யாருக்கா இருக்கிறது? ஐயோ ராணி, இங்க வீட்ல பெரிய பிரச்சனையே போய் நிக்குது. ஐயோ இல்லக்கா, நான் வெளியே வந்து ஒரு பிரச்சனையில சிக்கிட்டேன். இப்பதான்க்கா நான் வீட்டுக்கே வந்து இருக்கிறேன். அதனாலதான் தாடிகார நம்பரு தாத்தா நம்பருக்கு எல்லாம் நான் போன் போட்டு பார்த்தேன். கடைசியில ஊ நம்பர் தான்க்கா எத்துக்குது. ஐயோ சரி அக்கா, நான் உன்னாண்ட பேசின எதையும் யாராண்டியுமே நீ காட்டிக்க வேணாம். இப்ப நான் வீட்டுக்கு நேரா கிளம்பி வரேன். சரி. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரா இருக்கும்? ஐயோ, நம்ம கிட்ட அது என்ன சொல்லிச்சு நீ உங்களாட்ட சொன்னா எல்லாம் பயப்படுவாங்க. ராணியும் பாவம் வயிற்று புள்ளத்தாச்சு, அதனால இப்போதைக்கு எத்தையும் சொல்ல வேணாம். அக்கா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுமா. என்னக்கா? தாமரை, தாமரை, என்னமாச்சு? அக்கா, சொல்லுங்கக்கா. எப்படி மயக்கம் போட்ட? என்ன ராணிய பாத்துக்க சொல்லிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் வாங்கி ஊந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் என்னதான் வழி? ஏன் நமக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு? தாத்தா, பாட்டி, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சாமி, பார்த்து வர்றது இல்லையா? கல்லு தடுக்கி கீழே விழுந்தீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. போதும் சாமி, இல்ல போதும். என்னப்பா, சாமியை பார்க்க மலைக்கு வந்துட்டு இப்படி சிரமப்படுறியே? இன்னும் நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, உனக்கு தெரிய வேண்டிய உண்மை இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அந்த சாமி துணை இருந்து எல்லாத்தையும் புரிய வைப்பான். அதுக்கு முன்னாடி உன் வீட்டுல இருக்கிற உன் மனைவிக்கு 5 மாசத்துக்கான சீமந்தத்தை பண்ணி முடி. அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. சீமந்தம் மூலியமா உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீயும் உன்னோட குடும்பமும் ரொம்ப உஷாரா இருக்கணும். புரியுதா? புரியுது சாமி. என்ன சொல்ற? அப்படி நடத்தினா நல்லதுன்னு தோணுதா? ஆமா தாத்தா. அதுக்காக தான் நீ அப்பவே நடத்தலாம்னு சொன்னியாப்பா? ஆமா பாட்டி. அப்ப அது ஒண்ணுதான் தீர்வுனா நடத்திடலாம்ல. இன்னைக்கு நாளை எதுவுமே சரியில்லை. சரி வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிடுவோம். சரி, வாங்க 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 போலாங்க. போங்கம்மா. வாங்க வா. வா. மறுபடியும் சொதப்பிட்டா. ராணி இந்த வீட்டுக்கே வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா, கடைசியில சரியான நேரத்துக்கு வந்து மொத்த காரியத்தையுமே கெடுத்துட்டா. அந்த குடும்பம் எவ்வளவு கதறிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி செத்த தகவல் வரும், எல்லாரும் சேர்ந்து அழுவுங்கன்னு பார்த்தா கடைசியில ராணியே குத்துக்கள் மாதிரி வந்து நிக்கிறான். மாமா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. இப்ப சித்தார்த்த சொல்றது ஐயோ, ஐயோ, என்னக்கா இது? என்ன தம்பி, பேயே இப்படி படுத்து கிடக்கு? அக்கா, ஏதோ பெருசா நடந்திருக்குக்கா. ஜார்ஜினியா ராணிய பெரிய சம்பவம் பண்றேன்னு கிளம்பி போனா, ஆனா இப்படி சுருண்டு போய் கிடக்குறாளே. அக்கா, ஒருவேளை அந்த பொம்மையோட ஆவி ஜார்ஜினியாவை சம்பவம் பண்ணிடுச்சோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? பொம்மி ஆவி திரும்ப வந்துருச்சா? அப்ப என்ன சும்மா விடாதே. சும்மா இருங்கம்மா, எல்லாரும் தான் இங்க இருக்கோம். நீங்க மட்டும் இந்த பொம்மைக்கு ஸ்பெஷலா?
ஷோ, முதல்ல இவளை எழுப்புறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. ஜார்ஜினியா, எழுந்துருமா. அக்கா அக்கா அன்னைக்கு ஒரு பாட்டில்ல தசாவதானியோட ரத்தத்தை கொண்டு வந்து ஜார்ஜினியா மேல தெளிச்ச உடனே அந்த மந்திரக்கட்டையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சுல்ல. அட ஆமா. இப்போ அந்த பாட்டில்ல இருந்த ரத்தம் எங்கக்கா? அது ஏற உள்ளதான் வச்சிருக்கேன். ஆஹா, அந்த ரத்தத்தை மறுபடியும் இவ மேல தெளிச்சு விட்டுடலாம். மாமா தெளிஞ்சா என்ன ஆகும் மாமா? ஒருவேளை இவ எந்திரிக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஐயோ மா, மாமா சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. மாமா இப்பதான் கரெக்டா சொன்னீங்க. மா உள்ள போய் இந்த பாட்டில் எடுத்துட்டு வாங்க போங்க. சரி சரி, நீங்க எங்க இருங்க, சரி, நான் போய் சரி, எடுத்துட்டு போங்க. வரேன். எடுத்துட்டு வாங்க. இது எல்லாமே உங்களாலதான். ஐயோ, எங்க வச்சோம்? இதோ இருக்கு. பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே அம்மா. மாமா ஏய், அம்மா அமைதியா இரு. தெளிங்கக்கா.